இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்டு சேஃப்கார்டிங் பாலிசி இன் ஸ்கூல்ஸ். குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸ் ஸ்கூல்ஸில் இருக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன, அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சைல்டு சேஃப்கார்டிங் பாலிசின்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு டாக்குமெண்ட். அதில் என்ன இருக்கணும்னா, ஒரு ஸ்கூல் செட்டப்பில் குழந்தைகளோட பாதுகாப்பு மற்றும் நலன், சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், வெல்பீயிங், இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ அதில் என்ன கிளியர் பிரின்சிபல்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ப்ரொசீஜர்ஸ் டு ப்ரிவெண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு அப்யூஸ், நெக்லெக்ட் அண்ட் ஹார்ம். ஒன்று, இந்த அப்யூஸ், நெக்லெக்ட் அண்ட் ஹார்ம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நடந்துச்சுன்னா அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதெல்லாம் தான் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இதில் கவர் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்டில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு அப்யூஸ். ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் இதில் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்யூஸை ப்ரிவெண்ட் பண்ணணும், ஸ்கூலில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். அவுட்லைன்ஸ் கிளியர் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு அப்யூஸ் ஆர் நெக்லெக்ட். ஒருவேளை அப்யூஸ் அல்லது நெக்லெக்ட், புறக்கணிப்பு நடந்துச்சுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணணும், யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது இதில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். என்ஷூஸ் இமீடியட் ஆக்ஷன் அண்ட் கோஆப்ரேஷன் வித் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ். ஸோ ஆக்ஷன் இமீடியட்டாக இருக்கணும். ப்ளஸ் கவர்மெண்ட் பாடிஸ் நிறையா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கோஆப்ரேட் பண்ணணும். அடுத்தது லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் இந்த சைல்டு ரைட்ஸ்க்காகவும் சைல்டு சேஃப்கார்டிங்காகவும் என்னென்ன லீகல் ரிக்குவயர்மெண்ட், சட்டப்படி என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த ஸ்கூல் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொடெக்ட்ஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் லீகல் கான்சிக்வன்சஸ். ஸோ ஒருவேளை ஏதாவது அப்யூஸ் நடந்ததுன்னா ஸ்கூலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதும் ஒரு முக்கியமான கடமை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்டில் அவுட்லைன் பண்ணியிருப்பாங்க. டெமான்ஸ்ட்ரேட் த ஸ்கூல்ஸ் கமிட்மெண்ட் டு அப்ஹோல்டிங் சைல்ட் ரைட்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஸ்கூலில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது அவங்களோட கமிட்மெண்ட்டை காமிக்குது, சைல்ட் ரைட்ஸ்க்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்தது க்ரியேட்டிங் ஏ கல்ச்சர் ஆஃப் சேஃப்டி. ஸோ பாதுகாப்பு முக்கியம் குழந்தைகளோடது, அதே நேரத்தில் அந்த ஸ்கூலில் அந்த கல்ச்சர் இருக்கணும். கல்ச்சர்னால் எல்லாருமே, டீச்சர்ஸ்லேருந்து, ஸ்டாஃப்லேருந்து, மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே இந்த சேஃப்டியை முன்னிறுத்தி தான் அவங்களோட வேலைகளை பண்ணணும். ஸோ ப்ரொமோட்ஸ் அ சேஃப், ஓப்பன் அண்ட் விஜிலன்ட் ஸ்கூல் என்வாயர்மெண்ட். பாதுகாப்பான என்வாயர்மெண்ட், ஓப்பன்னா ஓப்பன் கம்யூனிகேஷன். ஸோ யாருனாலும் ரிப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த விதமான தவறான விஷயங்கள் நடக்காது, தைரியமாக பண்ணலாம் அப்படின்ற அந்த கல்ச்சர் அங்கே இருக்கணும். விஜிலண்ட்ன்றது ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும். என்கரேஜஸ் ட்ரஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அமங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை இதை நடக்குது அப்படின்னு சொல்கிறதுனாலையோ அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும். ஸோ சொன்னால் இந்த மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வசதிகளையும் இந்த ஸ்கூல் செஞ்சு கொடுத்துருக்கணும். எம்பவர்ஸ் எவ்ரிவன் த கம்யூனிட்டி டு ஸ்பீக் அப் அண்ட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் கன்சர்ன்ஸ். ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா ஸ்கூல் மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற கம்யூனிட்டியும் இதை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அடுத்து ட்ரைனிங் அண்ட் ஸ்டாஃப் அவேர்னஸ். ஸோ இந்த ஸ்டாஃப் ட்ரைனிங் எப்படி நடக்கணும், அதுக்கான ஸ்ட்ரக்சர், ஸோ அதுவும் இந்த பாலிசி டாக்குமெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்கணும். எப்படி அப்யூஸை நடக்குதா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஸ்டாஃப் எப்படி ப்ரொஃபஷ்னலாக இந்த விஷயத்தை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கணுன்னா ஸ்டாஃப்க்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும், ப்ராப்பர் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ ஸ்டாஃப்க்கு அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கணும். அடுத்தது பில்டிங் ட்ரஸ்ட் வித் பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. ஆல்ரெடி பார்த்தது தான், பேரண்ட்ஸோடையும் கம்யூனிட்டியோடையும் அந்த ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ண வேண்டியதும் ஸ்கூலோட கடமை தான். ஸோ இந்த மாதிரியான அப்யூஸ் நடந்ததுன்னா அதை ஓப்பனாக பேசுகிறதுக்கும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் இருக்கணும். அடுத்தது ப்ரொமோட்டிங் அ சைல்ட் சென்டர்ட் அப்ரோச்.
ஸோ சில்ட்ரன் சம்மந்தமான எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அவங்கள முன்னிறுத்தி தான் நம்ம அந்த முடிவுகளை எடுக்கணும். அவங்கள இன்வால்வ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அவங்கள்ட்டையும் ஃபீட்பேக் கேட்கணும். அவங்களுடைய இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், வியூஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இது என்ன கொண்டு வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரும். அடுத்தது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலுமே வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை பண்ணிவிட்டு அதை விட்டுற முடியாது. கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். ஏதாவது கேப்ஸ் இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணணும். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வேறு எங்கேயாவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ணணும். ப்ரொமோட்ஸ் அக்கௌண்டபிலிட்டின்றது அந்த பொறுப்பு அவங்க வந்து ஸ்கூல் வந்து எடுத்துக்கணும். ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டாஃபாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். இதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறதுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் இந்த பாலிசி ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஸ்கூல் வந்து எடுத்துக்கணும். ஹெல்ப்ஸ் ஸ்கூல் ரிமைன் ப்ரோஆக்டிவ் அண்ட் அடாப்டிவ் இன் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன். ஸோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்தோம்னா அது ரியாக்டிவ். ப்ரோஆக்டிவ்ன்றது முன்கூட்டியே சில விஷயங்கள் வந்து நடக்காமல் தடுக்கிறது தான் வந்து ப்ரோஆக்டிவ் அப்ரோச்ன்றது. ஸோ அந்த ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சையும் வந்து ஸ்கூல்ஸ் எடுக்கணும். ஸோ ஓவராலாக சைல்டு சேஃப்கார்டிங் பாலிசின்றது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ். ஸோ குழந்தைங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கமிட்மெண்ட் தான் இந்த சேஃப்கார்டிங் பாலிசி. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஸ்கூல்ஸை வந்து அவங்களுடைய மாரல் அண்ட் லீகல் டியூட்டி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. எதுலன்னா இந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் மற்றும் டெவலப்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஆனால் மாரல் அண்ட் லீகல் டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.